பரவாயில்ல கீழே நல்ல கற்பனை நம்மளே போட்டோ வைக்குமா வீட்டை மாட்டலாமா அப்பா ஒரு காற்று தண்ணி போய் அதை கட் பண்ணி என்ன நடுவில் இருக்கிற பாரு அதே மாதிரி அப்பா எத்தனை கட் பண்ணி விடணும்டா இதில் ஒரு போட்டோ எடுத்து கூட மாட்டிடுது புரியாத பல பேருக்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாம் செய்தோரெல்லாம் நாடாட
சிங்கம் வருகவே 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 வருகவே. முதலமைச்சர் அண்ணன் டிபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் டிபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் டிபிஎஸ் வருகவே. தலைவர் டிபிஎஸ் வருகவே. எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. தலைவர் டிபிஎஸ் வருகவே. எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. வருகவே வருகவே வருகவே. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் டிபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. காவல் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவனுடைய நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வரவேற்புரை மாண்புமிகு இதய தெய்வம், எங்களுடைய குடும்ப குலதெய்வம் அம்மா இருக்கும் திசையை நோக்கி வணங்கி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறது சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற 2.5 கோடி தொண்டர்களின் ஆதரவோடு புரட்சி தலைவர் புரட்சி அம்மா இவர்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டையாக்க ஒரு சாதாரண கிளை கழக செயலாளர் பொதுச் செயலராக வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் கழக சட்ட போராளி, ஆற்றல் மிகு செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி குமரகுரு அவர்களே, மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அருமை சகோதரர் பி பாலமுருகன் அவர்களே, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அர்ஜுனன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் அவர்களே, எஸ்டிபியினுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் அக்பர் அலி அவர்களே, புரட்சி பாரத மாநில செயலாளர் சிலம்பரசன் அவர்களே, மண்டல பார்வர்ட் பிளாக் மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஆசைத்தம்பி அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களே, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் வேட்டவலன் மணிகண்டன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயா எடப்பாடியார் கூறியது போல ஒத்த விரலில் ஓங்கி அடிப்போம் என்ற கட்டளையை ஏற்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைவரும் இரட்டலையில் வாக்களித்து ஜே பாக்கியராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உங்களுடைய முதல்வர், இன்றும் ஏழைகளுடைய முதல்வர், பச்சை தமிழர் எடப்பாடியார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த கூட்டம் சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அனைத்து சார்பு அணியை சேர்ந்த நிர்வாகிகளே, மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த தேர்தல் நம்முடைய தமிழகத்துடைய உரிமையை மீட்கின்ற தேர்தல். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் நடைபெறுகின்ற இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடைய அரசு, இன்று நடைபெறுகின்ற அந்த அரசு 2 ஏழை எளிய சாமானியனுக்கான ஆட்சி அல்ல, அதானிக்கும் அம்பானிக்கும் நடத்தப்படுகிற ஆட்சி. இன்னொரு அரசு தமிழகத்தில் நடைபெறுகின்ற குடும்ப அரசியல், தன் குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு. இந்த 2 மக்கள் அரசையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் விழுப்புரம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுவார்கள்.